புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா மற்றும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தான கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அரசியல் சாணக்கியம் மிகுந்தவர், நல்லதாக கூட்டணி அமையும், அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட்டால் 40 தொகுதிகளிலும் நாம் மற்றும் வெற்றி காண முடியும். முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம் பேச்சு. காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா மற்றும் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தான கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் ஓரிக்கை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக கொடியேற்றி அன்னதானங்கள் வழங்கி பொதுமக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதேபோல் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் கழகம் அமோக வெற்றி பெறுவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா. கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, பெரும்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளருமான மணந்தபுரம் கே. பழனி, கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் SSR சத்யா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு, மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட துணை செயலாளர்கள் ரேவதாட்சியாயினி சுந்தரராஜன், போந்தூர் S. செந்தில்ராஜன், கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார், மாவட்ட MGR மன்ற செயலாளர் RT சேகர், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் M. ஆனந்தன், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் K. சம்பத், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் M. திலக்குமார், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VR. மணிவண்ணன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் V. ஹரி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, ஒன்றிய செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு தும்பவனம் ஜீவானந்தம், காஞ்சிபுரம் கிழக்கு களக்காட்டூர் ராஜ், வாலாஜாபாத் கிழக்கு அக்ரி நாகராஜன், வாலாஜாபாத் மேற்கு அத்திவாக்கம் ரமேஷ், உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம், மேற்கு ஒன்றிய செயலாளர் தருமன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் பாபு, தெற்கு ஒன்றிய செயலாளர் திருவந்தார் முருகன், ஸ்ரீமந்தூர் ஒன்றிய செயலாளர் எறையூர் முனுசாமி, சிங்கிள்பாடி ராமச்சந்திரன், பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி, NP. ஸ்டாலின், கோல்டு ரவி, ஜெயராஜ், ஒன்றிய துணை செயலாளரும் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அம்பி விமல்ராஜ், ஒன்றிய கவுன்சிலர் கன்னிக்குளம் ரஞ்சித், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான், மாவட்ட பிரதிநிதி மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்காடு P. உலகநாதன், ஏரிவாக்கம் ரமேஷ், பூந்தண்டலம் ராஜேந்திரன், ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி, ஏரி நீர்ப்பாசன சங்கத் தலைவர் மற்றும் கிளை செயலாளர் சிட்டியம்பாக்கம் செல்வம், அண்ணா தொழிற்சங்கம் மாவட்ட பொருளாளர் வேணுகோபால், அண்ணா தொழிற்சங்கம் சீனிவாசம், முன்னாள் கவுன்சிலர்கள் திம்மராஜம்பேட்டை வெங்கடேசன், கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். வி. சோமசுந்தரம் அவர்கள் பேசும்போது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கழக கொடியேற்றி அன்னதானங்கள் வழங்கி பொதுமக்களுக்கு தன்னால் இயன்ற நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல கூட்டணி அதிமுக தலைமையில் அமையும். அதை அதிக அனுபவம் பெற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அரசியல் சாணக்கியத்துடன் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணியை அமைப்பார். நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என வேண்டிக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.